அனைவருக்கும் மகிழ் வணக்கம். ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் சீரீஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜியாகிரஃபி பார்த்துருப்போம். அதில் கடைசியாக அட்மாஸ்பியர் வளிமண்டலம் வளிக்கோளம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ நம்ம இது ஒரு ரெக்கார்டட் செஷனாக தான் போக போகுது. ஸோ இன்டர்ஃபேஸை மாற்றிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் வரும்போது அல்லது நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் டவுட்ஸை ரிலீவ் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணுறோம். இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் லைவ் கிளாஸ் வரும்போது நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ஓகே, எஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்லைடோட முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரோபோஸ்பியர் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ ஒரு சின்ன ரிவிஷன், அந்த 2 ஸ்லைட் சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பீடாக அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு 5 முக்கியமான லேயர்ஸ் இருக்கும் நம்ம அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் வளிக்கோளத்தில் 5 முக்கியமான லேயர்ஸ். ஸோ நமக்கு கிரவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரோபோஸ்பியர் அல்லது அடியடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு, அதுக்கு மேலே மீசோஸ்பியர் இடையடுக்கு, நடுவில் இருக்கிறது மீசோனாலே மிடில் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நடுவில் இருக்கிறதுனால இடையடுக்கு மீசோஸ்பியர், அதுக்கு மேலே தெர்மோஸ்பியர், ஆனால் அதுக்கும் மேலே எக்ஸோஸ்பியர். ஸோ நமக்கு எக்ஸோஸ்பியர் தான் லாஸ்ட் லேயராக இருக்கும். இதுதான் அந்த ஆர்டர். ஸோ நமக்கு கிரவுண்ட்லேருந்து நம்ம நிலத்திலிருந்து மேலே போக போக என்னென்ன லேயர்ஸ் என்னென்ன அடுக்குகள் வருதுன்ற அந்த ஆர்டர் கூட ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்கணும். மேபி எதுக்கு மேலே எது வருது அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேட்டுடலாம். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 by 1 உள்ள டீட்டெயில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயர்ஸையுமே 2ஆக பிரிச்சுருப்பாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மொத்த 5 லேயர்ஸையுமே 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க, 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்துட்டு ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரியல் வளிமண்டலம் மற்றும் பல்வெளி மண்டலம் அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 2 குரூப்புக்குள்ள 3 லேயர்ஸையும் 2 லேயர்ஸையும் பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 லேயர்ஸ், அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். இங்கே பாருங்க, இந்த இமேஜில் ஃபர்ஸ்ட் 3 வருது பார்த்தீங்களா கீழே இருந்து, இந்த 3 லேயரையும் ஒரு குரூப்பில் வச்சுக்கிறாங்க. அது பேர் தான் என்னது, ஹோமோஸ்பியர் அப்படின்ற ஒரு பேரில். ஸோ இது அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், அதாவது மீசோஸ்பியர் 90 கிலோமீட்டர் வரைக்கும் முடியுது. ஸோ அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு குரூப் லேயர்ஸ் அதை தான் நமக்கு ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 லேயரையும் என்னென்னு குரூப் பண்ணியிருக்காங்கன்னா ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்னு குரூப் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஏன் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம உலகத்தோட கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உலகத்துக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே பிடிச்சி இழுக்குதுன்ற பட்சத்தில் நமக்கு இந்த சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எலமெண்ட்ஸ், கேசியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதையும் பிடிச்சி இருக்க தான் செய்யுது. ஸோ நமக்கு கேஸஸ்லேயே ஹெவியர் கேஸஸ், லைட் கேஸஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அதோட அட்டாமிக் மாஸை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா, ஹெவியாக இருக்கக்கூடிய கேசியஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கீழே சீக்கிரம் வந்துடும், நமக்கு கிராவிட்டி இருக்கிறதுனால பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதே லைட்டர் கேஸஸ் ரொம்ப அதாவது மாஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கக்கூடிய கேஸஸ் வந்துட்டு மேலே போக ஆரம்பிக்கும், பறக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் கேஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹீலியம் பலூன்ஸ் அப்படின்றது கூட கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஹீலியம் வந்துட்டு மற்ற கேஸஸோட நமக்கு அதோடைய அட்டாமிக் மாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயிட் வந்துட்டு அந்த ஹீலியம் கேஸுக்கு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய, வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கேஸஸ்லாம் கீழே இருக்குது. ஹீலியம் மட்டும் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் அது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனாலும் மேலே பறக்கிறதுனால தான் ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் மேலே பறக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதே சிம்பிள் கான்செப்ட் தான். எதுக்காக இதை சொல்ல வரோம், இந்த விஷயத்தை வச்சு தான் நமக்கு இந்த ஹோமோஸ்பியர் ஹெட்டிரோஸ்பியர்ன்றது பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ஹெட்டிரோஸ்பியர் அல்லது இந்த ஹோமோஸ்பியரில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹெவி கேஸஸ், ஏன்னா ஹோமோஸ்பியர்ன்றதா லேயர்லேருந்து நம்ம எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 லேயர்ஸ் வருது. அப்போ இந்த ஹோமோஸ்பியரில் தான் ஹெவியர் கேஸஸ், வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கேஷியஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதனால் இது ஹோமோஸ்பியர் அப்படின்னும். லைட்டர் கேஸஸ், ஸோ நமக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய இலகுவான வாயுக்கள் இருக்கக்கூடிய அந்த லைட்டர் கேஸஸ் எல்லாம் மேலே பறக்கிறதுனால அந்த கேட்டகரியை ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மோஸ்பியரையும் எக்ஸோஸ்பியரையும் அந்த லேயரில் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹெவியர் கேஸஸ் அண்ட் லைட்டர் கேஸஸ்னால தான் ஹோமோஸ்பியர் அண்ட் ஹெட்டிரோஸ்பியரை பிரிக்கணுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேபி கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஆடோ நோட் மாதிரி கேட்கலாம். நமக்கு வந்துட்டு ஹெட்டிரோஸ்பியர் அப்படின்றதுல வராத லேயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது பல்வெளி மண்டலத்தில் வராத அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு மாற்றி கொடுத்துடலாம். இந்த சைடில் வந்துட்டு தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், 3வது வந்துட்டு ட்ரோபோஸ்பியர்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ட்ரோபோஸ்பியர் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ அந்த 2 குரூப்பை பற்றி பார்த்தோம். இப்போ 1 by 1 அந்த லேயர்ஸை பற்றி பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு அதில் ட்ரோபோஸ்பியர் அடி அடுக்கு, நம்ம கிரவுண்ட்லேருந்து நம்ம சர்ஃபேஸ்லேருந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான லேயர். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர்லேயே கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அதுவும் அட்மாஸ்பியரை சேர்ந்த விஷயங்கள் ட்ரோபோஸ்பியரில் முடிஞ்சு போயிடும்ன்றது வரைக்கும் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, அட்மாஸ்பியரில் ஃபுல்லாக என்ன இருக்குது, கேஸஸ் தான் இருக்குது, கேஷியஸ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே கீழே தான் வந்து தங்குன்ற பட்சத்தில் நமக்கு ட்ரோபோஸ்பியர்லேயே எல்லா கேஸஸும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு இந்த அடியடுக்குலேயே நிறைய கேஸஸ் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்றதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அடுத்து பார்க்குறோன்னா, நம்ம இந்த ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து வரக்கூடிய லேயர் என்ன இருக்குது,
ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற ஒரு லேயர் வருது, படையடுக்கு அப்படின்ற ஒரு லேயர் வருது. ஆனால் இந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் ஒரு லேயர், அது ஒரு சின்ன ஒரு லேயரை வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ட்ரோபோபாஸ் எங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்குன்றதை சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ட்ரோபோபாஸ் அப்படின்றது ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சர்க்கிளில் வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ட்ரோபோபாஸ் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது? ஸோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா பாருங்கள், இது நம்ம உலகமாக இருக்குது. ஓகே, இதுவே அழகான ஒரு ஜிஆர் ஷேப்பில் வரையல. இது மவுஸ் கொஞ்சம் கரெக்டாக என்னால் வரைய முடியலன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு நடுவில் இருக்கிறது உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா இந்த ட்ரோபோபாஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர் கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு இந்த இடத்துல இருக்கிற இடமும் இந்த கீழே இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துருவங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த துருவங்கள் கிட்ட இந்த ட்ரோபோபாஸ், அந்த ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. 8 கிலோமீட்டர்ஸ்லேயே முடிஞ்சிருது. அப்போ சர்ஃபேஸ்லேருந்து 8 கிலோமீட்டர்லேயே என்ன முடிஞ்சிருது? ட்ரோபோபாஸ் முடிஞ்சிருது. ஆனால் இதே ஈக்குவேட்டர் கிட்ட பார்த்தோம்னா, இந்த பூமத்திய ரேகை கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடம் 18 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடம் ஈவனாக இல்லை அப்படின்றத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது போல்ஸ் கிட்ட ட்ரோபோஸ்பியர் எந்த இடத்துல முடியுது? 8 கிலோமீட்டரில் முடியுது. நமக்கு ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை கிட்ட 18 கிலோமீட்டரில் முடியுது. அப்போ இன்னும் கொஞ்சம் லாங்காக முடியுதுன்ற இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த இருக்க பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நமக்கு ஆஸ் ஹைட் இன்க்ரீசஸ், நமக்கு உயரம் அதிகமாக வெப்பம் குறையும். கரெக்டாக சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிளெயின்ஸில் நமக்கு சமவெளிகளில் இருக்கக்கூடிய ஊர்கள், நமக்கு மதுரையோ இல்லை திருச்சியோ இல்லை சென்னையோ இந்த மாதிரியான ஒரு இடங்களில் கம்பேர் பண்ணும்போது மலையில் இருக்கக்கூடிய இடங்கள் ஊட்டியோ கொடைக்கானலோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கும். ரீசன் என்னன்னா, ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் நமக்கு குறையும். அந்த ஊட்டியோ கொடைக்கானல்லாம் ஹைட்டில் இருக்குது, மவுண்டெயின்ஸ் மலைகளில் இருக்குது, அதனால டெம்பரேச்சர் கம்மியாயிடும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. நமக்கு ட்ரோபோஸ்பியரில் ஹைட் அதிகமாக உயரம் அதிகமாக வெப்பம் குறைஞ்சிரும், டெம்பரேச்சர் குறைஞ்சிரும்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல நான் அழுத்தி சொல்கிறேன்? ட்ரோபோஸ்பியருக்கு இப்படி நடக்குதா, ஆனால் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு ரிவர்ஸ் நடக்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஹைட் அதிகமாக வெப்பம் குறையணும்னு சொன்னோம். ஆனால் ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையெடுக்கல, கொஞ்சம் அப்படியே மாற்றி நடக்கும். அதையும் அடுத்து பார்ப்போம், ரீசனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், உயரம் அதிகமாக வெப்பம் குறையுதுன்னு சொல்கிறோன்னா எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னு ஒரு ரேட் இருக்கணும் இல்லையா? இவ்வளோ உயரம் போனால் நமக்கு இவ்வளோ வெப்பம் குறையும் அப்படின்னு ஒரு விகிதம் இருக்கணும் இல்லையா? அதைத்தான் லாப்ஸ் விகிதம், குறைப்பான் விகிதம், குறைப்பு விகிதம் அல்லது லாப்ஸ் விகிதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ இந்த நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்றது எவ்வளோ, அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ், ஒவ்வொரு 1000 மீட்டர் நம்ம உயரம் அதிகமாக ஹைட் அதிகமாக 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்றது தான் நமக்கு அந்த ரேட்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தான் நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே நமக்கு இப்போ 1 மீட்டருக்கு அப்படின்ற மாதிரி, இல்லைனா நமக்கு 1 டிகிரிக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னா, 1 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு எத்தனை மீட்டர் நம்ம ஹைட் போகணும் அப்படின்றத கேட்குறாங்கன்னா 165 மீட்டர்ஸ் அப்படின்றது தெரியணும். அப்போ 2 டேட்டாவுமே நம்ம ரொம்ப முக்கியம். 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர் கிட்ட கணக்கு வரும். பட் நம்ம மீட்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்துட்டு மைண்டில் நிற்கும். 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ். அதே 1 டிகிரி செல்சியஸ் குறையணும்னா 165 மீட்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் இந்த நம்பர்ஸை தான் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. வாட் இஸ் லாப்ஸ் ரேட் அப்படின்னு கேட்டுட்டு, லாப்ஸ் விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, கீழே வந்துட்டு ஆப்ஷனில் 1500 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையிறது, 1000 மீட்டருக்கு 7.5 டிகிரி செல்சியஸ் குறையிறது, இந்த மாதிரி மாற்றி நம்பர்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு கரெக்டாக தெரியணும், இல்லை 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையிறது தான் நமக்கு லாப்ஸ் ரேட் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இதான் நமக்கு பாயிண்ட்ஸாக இருக்குது. இதுதான் நமக்கு லாப்ஸ் ரேட், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரோபோபாஸ் அது என்னன்றது பார்த்தோம். அண்ட் கடைசி பாயிண்ட் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி வரதுக்கு தான், மோஸ்ட் ஆஃப் த வெதர் ஃபினாமினா, நமக்கு வானிலை மாற்றங்கள், முக்காவாசி வானிலை மாற்றங்கள் வந்துட்டு நமக்கு எந்த லேயர்லேயே முடிஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரோபோஸ்பியர்லேயே முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அடியடுக்குலேயே முடிஞ்சு போயிருன்றதை சொல்கிறாங்க. அண்ட் இதையும் நம்ம சொன்னோம் இல்லையா, நமக்கு ஏன்னா இந்த மேகங்கள்லேருந்து எல்லா விஷயமும் ஃபார்ம் ஆகுறது இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம தெரிஞ்சு ஓகே. எஸ், ஸோ இதோட நமக்கு ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் செகண்ட் லேயர் படையடுக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ நமக்கு 18 கிலோமீட்டர், நமக்கு ஈக்குவேட்டரில் மட்டும் 18 கிலோமீட்டரில் என்ன முடிஞ்சிருச்சு? ட்ரோபோஸ்பியர் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ 18 கிலோமீட்டருக்கு அடுத்து ஆரம்பிக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு அப்படின்னா,
அது எவ்வளோ தூரம் அதுக்கு அடுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம சர்ஃபேஸ்லேருந்து நம்ம தரையிலேருந்து நம்ம மேலே நோக்கி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 18 கிலோமீட்டருக்கு என்ன இருக்கும், ட்ரோபோஸ்பியர் இருக்கும். அதுக்கடுத்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் 18லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் யார் இருப்பாங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியர் நமக்கு படையெடுக்க இருக்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் வர்றது இந்த ரீசனில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர் அடியடுக்கில் உயரம் அதிகமாக ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொன்னோம், வெப்பம் குறையும்னு சொன்னோம். அதுதான் நேச்சுரல் லா நமக்கு. ஏன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, ஃப்ரிக்ஷன் காரணத்தினால நம்ம நிறையா அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஹைட் அதாவது கீழே போக டவுன்லாம் இருக்க ஆனால் ஹைட் மேலே போக ஃப்ரிக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும், அதனால கூலிங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பாருங்கள், ட்ரோபோஸ்பியரை தாண்டி இருக்குது, அதாவது ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்குது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்போ இன்னும் கொஞ்சம் கூலிங் தானே இருக்கணும், ரொம்பவே சில்லுன்னு தானே போகணும். நம்ம ஹைட் அதிகமாக வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ட்ரோபோஸ்பியரோட கூலிங்காக தானே இருக்கணும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. ஆஸ் ஹைட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையெடுக்க பொறுத்த வரைக்கும் உயரம் அதிகமானால் நமக்கு அதாவது ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்படி ரிவர்ஸ் நடக்குது, வெப்பம் மட்டும் அதிகமாகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிவர்ஸில் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. அந்த ரீசன் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் தான், ஓசோன் லேயர் இஸ் பிரசன்ட் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றதுனால தான். ஓகேவா, ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டோஸ்பியர் மட்டும் ஹீட் ஆகுது ட்ரோபோஸ்பியரோட அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஓசோன் லேயர் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறதுனால நமக்கு சூரிய ஒளி அதாவது இந்த ஓசோன் லேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டிருந்திருப்போம். ஏன்னா ஓசோனில் ஓட்டை விழுவுது, அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். என்விரான்மெண்ட்டுக்கே பாதிப்பு அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அந்த ஓசோன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை பண்ணுது, நம்ம எல்லாரையுமே உயிரையே காப்பாற்றுது அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுதுன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் சன்ரேஸை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சன்ரேஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லதான், விட்டமின் டியாக இருக்கட்டும், நமக்கு நிறைய விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கட்டும், உலகம் இயங்குறதுக்கே சரி சூரிய ஒளி மட்டும் முக்கியம். ஆனால் அந்த சூரிய ஒளியிலேயே சில ஹார்ம்ஃபுல் ரேஸும் நமக்கு வருது, அந்த சன்லைட்லேயே ஹார்ம்ஃபுல் ரேஸ், அதான் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அது டேரெக்டாக நம்ம உடம்புல நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம மேலே டேரெக்டாக படாமல் நல்ல ரேஸை மட்டும் நமக்குள்ளே விடக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒர்க்கை தான் யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் பார்க்குது. அப்போ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல குட் சன்ரேஸை கொடுக்கக்கூடியதான் எது பண்ணுது, இந்த ஓசோன் லேயர் பண்ணுது. அதனால தான் இந்த ஓசோன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா அப்போ டேரெக்டாக அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு தான் பாதிப்பு அப்படின்றதுனால தான் அதை பார்த்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஓசோன் லேயர் எங்கே இருக்குது, ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. அண்ட் இதனால ஏன் இப்போ இந்த ஹீட் அதிகமாகுதுன்றதை உங்களால் ஈஸியாக இப்போ புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு லிங்க் கிடச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த சன்லைட் எல்லாமே, அதுவும் முக்கியமாக அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாமே எந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஓசோன் லேயரில் தான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஒரு விஷயம், அதுவும் சன்ரேஸ் மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்குமா, கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குமா, அதனால தான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஹீட் அதிகமாக இருக்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ட்ரோபோஸ்பியரை தாண்டி போகிறப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியருக்குள்ள ஹைட் அதிகமாக போக வெப்பம் அதிகமாகிட்டே போகும், டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும். ஸோ ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கூட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டுருவாங்க, ஒய் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் வார்ம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் இதுவாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக நம்ம பார்த்து பிகாஸ் ஓசோன் லேயர் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இப்போ ஓசோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு இன்னொரு ஒரு ஜிகே மாதிரியான ஒரு பாயிண்ட், டாப்சன் அப்படின்ற ஒரு யூனிட், அதை தான் நமக்கு எது சொல்லுவாங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் டோட்டல் ஓசோன். எவ்வளோ ஓசோன் இருக்குன்ற மெஷர் பண்ணுற அந்த யூனிட் தான் டாப்சன். ஸோ எஸ்ஐ யூனிட் மாதிரி நமக்கு டாப்சனில் தான் ஓஷனை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட் ஃபார்மேஷன் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ் ஆர் மினிமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மேகங்கள் உருவாகிறது வந்துட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். யார் கம்பேரிட்டிவ்லி நமக்கு ட்ரோபோஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது மேகங்கள் உருவாகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தினாலேயே நமக்கு இன்னொரு ஒரு விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஏன்னா க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு, இந்த அதாவது ஏரோப்ளைன்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் ஜோன் அப்படின்ற சொல்லக்கூடியது வந்துட்டு ரொம்பவே பெட்டராக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு மேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வியூ வந்துட்டு ஏரோப்ளைனில் வியூ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் க்ளவுட்ஸ் இல்லாமல் கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வியூ ஏரோப்ளைனோட வியூ வந்துட்டு ஃப்ளைட் வியூ வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஸோ அதனால் கொஞ்சம் ஐடியல் ஃப்ளைட் ஜோனாக எந்த ரீஜனை சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் அப்படின்ற ரீஜன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது இந்த ட்ரோபோஸ்பியரையும் கொஞ்சம் தாண்டி, ட்ரோபோஸ்பியரில் நிறைய க்ளவுட்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் தாண்டிட்டோம் அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷன் கம்மியாகிறதுனால இந்த ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்ற ஒரு ரீஜன், ட்ரோபோபாஸ் அப்படின்றது ஐடியல் ஃப்ளைட் ஜோனாக இருந்திருக்கும். ஸ்ட்ராட்டோபாஸுக்கு கொஞ்சம் கீழே வரைக்குமே நமக்கு ஃப்ளைட் ஜோன்ஸ் கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லேயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ட்ரோபோபாஸ் அப்படின்றது வந்துட்டு ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருந்துச்சோ, அதே மாதிரி ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியர் அடுத்து இருக்கக்கூடிய மீசோஸ்பியருக்கும் நடுவில் இருக்குன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு மூணு லேயர் தான். இதை பார்க்கும்போது மீசோஸ்பியரை பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இடையடுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ 50 கிலோமீட்டரில் யார் முடிஞ்சா ஸ்ட்ராட்டோஸ்பியர் முடிஞ்சிருந்துச்சு, படையெடுக்க முடிஞ்சு. அதுக்கடுத்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், ஸோ 50 to 80, 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதான் நமக்கு யார் மீசோஸ்பியராக இருக்கும். பட் இது ரொம்ப எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்ராக்சிமேட்டாக இத்தனை கிலோமீட்டர்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மீசோஸ்பியர் எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ அடுத்த பாயிண்ட் மறுபடியும் பாருங்கள், ஆஸ் ஹைட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இது மாதிரி மாறி மாறி வரும். அதனால தான் இந்த ரீசன்ஸை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ட்ரோபோஸ்பியரில் ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு, ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அதிகமாச்சு. மறுபடியும் மீசோஸ்பியரில் நம்ம மறுபடியும் அதாவது இடையடுக்கில் நமக்கு மறுபடியும் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இது நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஸோ நமக்கு ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் குறையும். ஸோ அதனால இதுக்கு ஒரு பெரிய ரீசன் கிடையாது. நமக்கு எந்த இடத்துல நேச்சுரலாக நடக்குதோ அதுக்கு ரீசன் இல்லை. நேச்சருக்கு வந்துட்டு இன்வர்ஸாக நடக்கிறது தான் ரீசன். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏன் டெம்பரேச்சர் அதிகமாச்சு, ஓசோன் லேயர் இருக்கிறதுனால அதிகமாச்சுன்றதை நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல நார்மலாக எப்பயும் போல் நமக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹைட் அதிகமாகன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதனாலேயே இந்த எல்லா லேயர்ஸ்லையுமே, இந்த 5 லேயர்ஸ்லையுமே கோல்டஸ்ட் லேயர் எதுவாக மாறிடுது அப்படின்னா இந்த மீசோஸ்பியர் மாறிடுது. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பியர், அந்த லேயருடைய பேரே நமக்கு என்னன்றது தெரியும், தெர்மோஸ்பியர். தெர்மோ அப்படின்ற டேர்ம் வந்துட்டாலே நமக்கு ஹீட்டை குறிக்கிறது, டெம்பரேச்சரை குறிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அது ஹீட்டாக தான் இருக்க போகுதுன்றது பேரை வச்சே தெரியும். பட் அது ரீசன்ஸ் பார்ப்போம். பட் மற்ற லேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப குளிர்மையாக இருக்கக்கூடிய அந்த அடுக்கு லேயர் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு மீசோஸ்பியராக இருக்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இடையடுக்கு தான். ஓகே, ஸோ கோல்டஸ்ட் லேயர் எது அப்படின்னு கேட்டுட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோல்டஸ்ட் லேயர் அமாங் அட்மாஸ்பியர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இந்த மாதிரி 4 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ஷன் மீசோஸ்பியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மீட்டியார்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங்லேயே கூட பார்த்துருந்துருக்கலாம். நீங்கள் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்ற சோலார் சிஸ்டம் படிக்கும்போது இந்த மீட்டியார்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்துருப்போம். நீங்களும் தெரிஞ்சிருக்கணும் அந்த மீட்டியார்னா, அதாவது அந்த விண்கற்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்ட்லேருந்து மாறி வரக்கூடிய அந்த ஒரு கல்லை தான், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டிலேருந்து மாறி வரக்கூடிய ஒரு கல்லை தான் நமக்கு மீட்டியராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீட்டியராய்டு வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மீட்டியார்ஸ் அப்படின்றத சொல்ல வருவோம். ஓகே, அப்போ இந்த மீட்டியார்ஸ், நிறைய மீட்டியார்ஸ் வந்துட்டு இந்த விண்கற்கள் நம்ம உலகத்தை நோக்கி வருதுன்னா நமக்கு அப்பப்போ ஒரு பயத்தை உருவாக்குவாங்க. நம்ம உலகத்தை அழிச்சிடலாம், இன்னும் ஒரு அது எவ்வளோ வேகமாக வந்து அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் சின்ன சின்ன கற்கள் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த கற்களை வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியரே அதை அழித்து நம்மளை காப்பாற்றிடும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த கல் வேகமாக வரும்போது நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வந்த உடனே ஸ்பெசிஃபிக்காக நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய கேஷியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த எலமெண்ட்ஸோடைய எல்லாமே கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக அதோட ஃப்ரிக்ஷன் அதிகமாகிறதுனால அந்த உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, அந்த உரசுறது அதிகமாகிறதுனாலே அந்த கல் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் ரொம்ப ஹீட் ஆகி எரிஞ்சு சாம்பலாகவே போயிடும். நம்ம எர்த்துக்குள்ளே வந்து இடிக்காது, அட்மாஸ்பியரில் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஸோ அப்போ அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி பண்ணுறது யார், அட்மாஸ்பியர் அப்படின்றது ஜென்ரலாக தெரியும். அந்த அட்மாஸ்பியர்லேயே 5 லேயர் இருக்குங்க இல்லையா, அதில் எந்த லேயர் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுதான் மீசோஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ இந்த மீசோஸ்பியரில் தான் மீட்டியார்ஸ் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சு அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது கூட ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டினாக இருக்கலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ் மீட்டியார்ஸ் ஸ்டார்ட்ஸ் பர்னிங் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எந்த அடுக்கில், எந்த எந்த பகுதியில் நமக்கு விண்கற்கள் எரிய தொடங்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது மீட்டியார்ஸ் அப்படின்றது, மீசோஸ்பியர் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் இது மீசோபாஸ் அப்படின்றதும் நம்ம ஈஸியான ஒரு கெஸ் தான். ட்ரோபோபாஸ், ஸ்ட்ராட்டோபாஸ் மாதிரி மீசோபாஸ்னா அப்போ மீசோஸ்பியருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் மீசோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக அந்த பேரை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு மீசோபாஸ் அப்படின்னு சொல்கிறது. இதோட மீசோஸ்பியர் அப்படின்றது முடிச்சு. ஓகே, ஸோ
ஸோ நெக்ஸ்ட் இப்போ தெர்மோஸ்பியர் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெப்ப அடுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோஸ்பியர் வெப்ப அடுக்குக்கு அயன அடுக்கு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, அயனோஸ்பியர். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த தெர்மோஸ்பியரில் தான், இந்த லேயரில் தான் நமக்கு எக்கச்சக்கமான அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த அயனிகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஏன்றதை சொல்ல வரேன். அப்போ நம்ம அட்மாஸ்பியர்லேயே நிறைய அயான்ஸ் இருக்கிறது. இந்த பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஃபிசிக்ஸில் தான் மோஸ்ட்லி படிப்போம். ஸோ அந்த அயான்ஸ் இருக்கக்கூடிய நிறைய அயான்ஸ் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அயான்ஸ் அப்படின்றது வந்து சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸ். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குது? நமக்கு தெர்மோஸ்பியரில் இருக்குதுன்றது முக்கியமான பாயிண்ட். அதனாலேயே இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? அயனோஸ்பியர், அயனி மண்டலம் அல்லது அயனி அடுக்கு அப்படின்ற பேர் இருக்குன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த லேயர் எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குன்றதையும் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல முடிஞ்சிச்சு? மீசோஸ்பியர் 80ல் முடிஞ்சிச்சா? அப்போ அது 80 கிலோமீட்டர்லேருந்து அதுக்கு அடுத்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதான் என்னவாக இருக்குதுன்னா நமக்கு தெர்மோஸ்பியராக இருக்குது, நமக்கு வெப்ப அடுக்காக இருக்குது. ஸோ அப்போ இது கொஞ்சம் லார்ஜான ஒரு லேயர் தான், இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த அயனோஸ்பியர் அப்படின்ற பேர் வர்றது காரணத்தை ஒன்று சொன்னோம் இல்லையா? அதே காரணம் தான் அடுத்த இருக்க பாயிண்ட்டுக்கும் நமக்கு வரப்போகுது. ஆக்சுவலாக ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், இந்த 3 லேயர்லையும் ஒன் பை ஒன்னாக நமக்கு ஹைட் அதிகமாக வெப்பம் என்ன ஆகிட்டே வருதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர் என்னாச்சு? குறைஞ்சிச்சு, வெப்பம் மட்டும் குறைஞ்சிச்சு. ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்னாச்சு? அதிகமாச்சு. மூணாவது இருக்கக்கூடிய மீசோஸ்பியர்லையும் மறுபடியும் என்னாச்சு? குறைஞ்சிச்சு. அப்போ அடுத்து இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியர் என்ன ஆகும்னா அதிகமாக தான் ஆகுது. ரீசன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. தெர்மோஸ்பியர்ன்ற பேர் வர்றதுக்கு காரணமே நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறது தான், வெப்பம் அதிகமாக இருக்கிறது தான். இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், எதுக்கு ஏன் இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்குன்றதுக்கு ரீசன்ஸ் தான் அதே அயான்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ரீசனாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த அயனிகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த அயனிகள் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது, அல்லது அதோடைய ரியாக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அயான்ஸ் வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு எமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரியாக்ட் பண்ணுறதுனால அந்த எனர்ஜி தான் நமக்கு கொஞ்சம் ஹீட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால தான் இந்த லேயர் ஃபுல்லாகவே நமக்கு வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனாலேயே இந்த லேயரில் ஹைட் அதிகமாக உயரம் அதிகமாக வெப்பம் அதிகமாகிடும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படியே மாற்றி நடக்குதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அயனைசேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் நடக்குது. இந்த அயான்ஸ் எல்லாமே ரியாக்ஷன் நடந்து ஒரு சின்ன எனர்ஜியை ஹீட் வடிவில், அதாவது வெப்ப வடிவில் வெளியே கொண்டு வரும். அதனால தான் இந்த இடம் வந்துட்டு ஹீட்டாக இருக்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் என்னவா இருக்குது அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம ரேடியோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு சிக்னல்ஸ் அனுப்புறத நம்ம ரிசீவ் பண்ணி அதை நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி பாட்டு கேட்குறதுக்கோ இல்லை நியூஸ் கேட்குறதுக்கோ ரேடியோஸ் வந்துட்டு பயன்படுத்திக்குவோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ரேடியோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சென்டர் ஒரு இடத்துல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க சிக்னல்ஸை மேலே அனுப்புவாங்க. அதை அப்படியே மறுபடியும் இந்த ரிசீவருக்கு வர்றதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா இந்த அயனோஸ்பியர் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து அனுப்புறது மேலே நமக்கு அட்மாஸ்பியரில் போய் எவ்வளோக்கு எவ்வளோ அது டிஸ்டன்ஸில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த கவரேஜ் கிடைக்கும், ரொம்ப தூரத்தில் வரும். அப்போ அந்த ஹைட் போக போக நமக்கு எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த சென்டர் அனுப்புறது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ரிசீவருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனோஸ்பியரில் தான் இந்த ரேடியோ சிக்னல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு ரிசீவருக்கு அந்த சிக்னல்ஸ் கிடைக்குது. ரேடியோ சிஸ்டமே கிட்டத்தட்ட இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இந்த அயன்ஸ் வந்துட்டு அயனைஸ் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றதையும் சொல்ல வருவாங்க. ஸோ அதனால் தெர்மோஸ்பியரில் ஒரு ப்ரீஃபாக என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். அப்போ இது கூட ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின் தான். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ், எந்த அடுக்கில் நமக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த ரேடியோ அலைகள் வந்துட்டு திரும்ப வரக்கூடிய அந்த அடுக்கு, அந்த பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெர்மோஸ்பியர், அதாவது வெப்ப அடுக்கு அப்படின்றத நல்ல ஞாபகம். ஓகே, அது போக ஆரோராஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இதை நம்ம சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஃபோட்டோஸில் பார்த்துருக்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாத, அதாவது நார்த் போல்ஸ் கிட்ட, வடதுருவம் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த வடதுருவத்துக்கிட்ட, அது முக்கியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், நார்வேவாக இருக்கட்டும் இல்லை அலாஸ்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் இந்த ஆரோராஸை நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்துட்டு நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு கூட நமக்கு சொல்லுவாங்க. இதுலேயே 2 டைப் இருக்கும், ஆரோரா போரியாலிஸ் அப்படின்றது, ஆரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அப்படின்னு. பட் பாயிண்ட் என்னன்னா இந்த ஆரோரா அப்படின்றது நமக்கு ஸ்கை லைட்ஸ் மாதிரி, அதாவது ரொம்ப அழகான ஒரு இமேஜ். அந்த இமேஜ் இருந்தது தான் நான் வச்சு தரேன் பிடிஎஃப்ல, நீங்கள் கூட அப்புறமேல் சர்ச் பண்ணலாம். அதாவது ஸ்கையில் பார்க்கும்போது க்ரீன் கலர் லைட்ஸோ இல்லை லைட் ப்ளூயிஷ் கலர்லையோ நமக்கு அப்படியே கூட இப்படியே ஒரு மியூசிக் வேவ்ஸ் வர மாதிரி லைட்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும். ரொம்பவே ஒரு ரேரான ஈவெண்ட்ன்றது கூட சொல்லுவாங்க.
பட் இந்த ஆரோரா அப்படின்றது எந்த லேயரில் நமக்கு நடக்குது, நமக்கு பார்க்குறதுக்கு வானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வானத்திலேயே நிறைய லேயர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு. அதில் எந்த லேயரில் இது பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும்னா அதுவும் தெர்மோஸ்பியர் தான். அப்போ கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு தாண்டி நமக்கு 400 கிலோமீட்டருக்குள்ள 80 அந்த ரீஜனில் நடக்கக்கூடிய அந்த அரோரா வேவ்ஸ் தான் நமக்கு வானத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அரோராஸ் அப்படின்றது எங்கே பார்க்கப்படுது அப்படின்னா தெர்மோஸ்பியரில் இருக்குன்றதான் நல்ல ஞாபகம். ஓகே, ஆனால் அது போக இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் லெபார்டரி அப்படின்னு சொல்லலாம். வானத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பேஸ் லெபார்டரி அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. நாசா, இஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜாக்ஸா ஜப்பான்னு நினைக்கிறேன், அந்த இது மாதிரி நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் லெபார்டரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ரிசர்ச் பர்பஸ்க்காக உருவாக்கிக்கிறது. இது எந்த இடத்துல நம்ம உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம உலகத்தை இது ஒரு சேட்டலைட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சுற்றுறது எந்த இடத்துல அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 408 கிலோமீட்டரில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 408 கிலோமீட்டர்ஸ், 408 கிலோமீட்டரில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம எர்த்தை வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த லேயர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆக்சுவலாக நமக்கு 400 கிலோமீட்டர்ஸே தெர்மோஸ்பியர் முடிஞ்சிருது தான். அதுக்கடுத்து எக்ஸோஸ்பியர் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஎஸ்எஸ் எந்த லேயரில் இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஆன்சர் அது தெர்மோஸ்பியராக தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப லிட்டரலாக இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸோஸ்பியரில் இருக்குன்னு நம்ம போட்டுக்குவோம். 408 கிலோமீட்டர்னா நமக்கு எக்ஸோஸ்பியர் தானே அப்படின்னு எடுத்துக்குவோம். பட் அதை குழப்பிக்க வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ISS is present in which of the following layers, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேட்குறாங்கன்னா நம்ம தெர்மோஸ்பியர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அது கிலோமீட்டரை வச்சு எக்ஸோஸ்பியர் நம்ம போட்டுற வேணாம். ஓகே, இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆன்சர் கீழே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம இதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட நமக்கு அந்த 4th லேயர் தெர்மோஸ்பியர் அப்படின்றது முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட் லேயர் எக்ஸோஸ்பியர் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ கடைசி இருக்கக்கூடிய லேயர் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ வெளியடுக்கு அப்படின்றத சொல்லுவோம். எக்ஸோஸ்பியர்னா வெளியடுக்கு தமிழில். அண்ட் இது எங்கே இருக்குதுன்னா அபவ் 400 கிலோமீட்டர்ஸ். அப்போ நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரை அடுத்து இந்த தெர்மோஸ்பியர் 400 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இருந்துச்சு. அந்த 400 கிலோமீட்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபுல் லேயருமே நமக்கு என்ன தான், எக்ஸோஸ்பியர் தான். அப்போ அபவ் 400 கிலோமீட்டர்ஸ். அப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமேவா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது தான். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போயிட்டோம்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுவோம், நமக்கு வெளிமண்டலத்துக்குள்ளே போயிடும். அதாவது டோட்டலாக வேற ஒரு யூனிவர்ஸில் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். சோலார் சிஸ்டம் தாண்டி யூனிவர்ஸ்க்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸோஸ்பியர் வந்துட்டு நமக்கு அவுட்டர் ஸ்பேஸோட மிங்கிள் ஆகிற ஒரு லேயர் அப்படின்றது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் டாப் மோஸ்ட் லேயர் அல்லது அவுட்டர் மோஸ்ட் லேயர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை எக்ஸோஸ்பியர். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல டெம்பரேச்சர், இப்போ நமக்கு ஒவ்வொரு லேயர்லையும் உயரம் அதிகமாக டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படின்றத வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுறாங்க. ஒரு சில இடங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா இந்த ரீஜனில் இந்த எலமெண்ட்ஸ், அதுவும் முக்கியமாக இந்த மாலிகுல்ஸ், அந்த கேசியஸ் எலமெண்ட்ஸ், அந்த மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குமா. ஸோ அப்போ அந்த வேகமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அது ஸ்பீடாக வர்றதுனால அந்த இடத்துல ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதே அந்த வராத இடத்துக்கு போயிட்டோம், கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதுனால நமக்கு ப்ராப்பராக அந்த லேயரில் அதிகமாகுமா கம்மியாகுமான்ற டிஸ்கஸ்குள்ளே நம்ம போவேனா, அந்த டிபேட்குள்ளே போனால் நமக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸோஸ்பியர். அதனால தான் அது அதிகமாகுமா கம்மியாகுமான்னு இந்த இடத்துல கொடுக்கல. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் எக்ஸோஸ்பியர் கோயின்சைட்ஸ் வித் அவுட்டர் ஸ்பேஸ், நமக்கு அண்டர் வெளியில் நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் கர்மான் லைன் அப்படின்ற ஒரு இமேஜினரி லைன் தான், ஒரு கற்பனையான கோடு தான். ஸோ இந்த கர்மான் லைன் அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கற்பனையான கோடு நம்ம உலகத்தோடைய அட்மாஸ்பியரையும் அவுட்டர் ஸ்பேஸையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். ஸோ இப்போ இந்த கர்மான் லைனை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி போயிட்டோம். ஸோ அதுதான் கர்மான் லைன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸோஸ்பியர் முடிகிற இடத்த தான் நமக்கு கர்மான் லைன் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போ கர்மான் லைன் அப்படின்றது அட்மாஸ்பியருக்கும், நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்கும் அவுட்டர் ஸ்பேஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி லைன் அப்படின்றது மாதிரி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, வாட் இஸ் கர்மான் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு
ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது டெர்மினேட்டர் லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். இதே வந்து நமக்கு இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி லைன்லேயே அப்படி பார்த்துட்டோம்னா ஒவ்வொன்றும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினேட்டர் லைன்னா டேயையும் நைட்டையும், அதாவது பகலையும் இரவையும் பிரிக்கக்கூடிய அந்த லைன் தான். அதுவும் எல்லாமே இமேஜினரி லைனாக தான் இருக்கும். அந்த ஒரு கற்பனை கூட தான் நமக்கு இதுன்னு சொல்கிறோம், டெர்மினேட்டர் லைன் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கர்மான் லைன். அப்போ நமக்கு எக்ஸாம் ஹாலில் கர்மான் லைன் தான் ஒருவேளை டே நைட்டை பிரிக்கிறோ அப்படின்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ரொம்ப கரெக்டான ஞாபகம் வச்சுக்கணும். கர்மான் லைன் அப்படின்றது அட்மாஸ்பியரையும் அவுட்டர் ஸ்பேஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு பவுண்டரி லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட நமக்கு அந்த 5 லேயர்ஸும் முடிஞ்சிருச்சு. நான் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது நான் சின்ன சொல்லியிருந்திருப்பேன். நீங்களும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம முக்கியமாக இந்த ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, சிங்கிள் பாயிண்ட்டாக தான் நமக்கு ஜிஎஸ் வந்து கேள்வி கேட்கறதுனால நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ குழப்பாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோ. ஸோ இதோட நமக்கு அட்மாஸ்பியர் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஹைட்ரோஸ்பியர் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இப்போ நம்ம நடத்தின இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே, ஃப்ரீயாகவே. ஸோ நமக்கு இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், டு டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் இந்த எஸ்எஸ்சி அப்படின்ற டேப்குள்ளே நீங்கள் போகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்குள்ளே போகணும். ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ரெண்டுத்துக்கு ஒரே சேனல்ன்றதுனால இந்த எஸ்எஸ்சி டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த நிறைய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகுறதுல ரயில்வேஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பை கிஷோர் அப்படின்றக்கூடிய இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ், நமக்கு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி டெஸ்ட்லேருந்து நான் எடுக்கக்கூடியது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இதோட நமக்கு இன்றைக்கி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட, முக்கியமாக ஹைட்ரோஸ்பியர் தான், அதோட நம்ம சந்திப்போம். ஓகே, எஸ். நன்றி.